கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு சுதந்திர இந்தியாவில் முதன்முறை அப்படிங்கும்பொழுது நம்ம சபாநாயகர் தேர்தலை பார்த்ததே இல்லை. இது எப்படி நடக்குங்கிறது கூட புத்தகத்தில் இருக்கக்கூடிய விதிமுறை தவிர நம்ம நடைமுறையில் பார்த்ததில்லை. நேர்களுக்கு விளக்கி சொல்லுங்க, சபாநாயகர் தேர்தல் எப்படி நடக்கும்? நாளை காலை மக்களவை கூடியதுமே இரண்டு தரப்பிலுமே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் முன்னிறுத்தப்பட்டு ஒன்று குரல் வாக்கெடுப்பின் மூலமாக கைகளை உயர்த்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம். அப்படி இல்லை, எங்களுக்கு டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ், அதாவது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டால் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு பின்னர் அவை எண்ணி முடிவுகள் அறிவிக்கப்படும். அதில் யாருக்கு அதிக அளவிலான உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கிறதோ அவர்களே சபாநாயகர் தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள். Who presides over this இடைக்கால சபாநாயகரா, புரோட்டம் ஸ்பீக்கர் தான் இதற்கு தலைமை தாங்குவாரா? நிச்சயமாக, அதாவது புதிய சபாநாயகர் தேர்வு செய்யப்படும் வரை புதிய எம்பிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது மட்டுமல்ல, புதிய சபாநாயகரை தேர்வு செய்கின்ற வரை அது தொடர்பான அனைத்து நடைமுறைகளையும் தலைமையேற்று நடத்துவதும் இடைக்கால சபாநாயகருடைய பணிகள் தான். எனவே அவரது தலைமையில் தான் நாளைக்கு இந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கின்றது. அவர் புதிய சபாநாயகர் நாளை தேர்வு செய்யப்பட்ட பிறகு தற்போது தற்காலிக சபாநாயகராக இருக்கையில் அமர்ந்துள்ள பர்த்ருஹரி மெஹதாப் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து கொள்ள புதிய சபாநாயகர் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து தன்னுடைய பணியை தொடங்குவார். அதுதான் நடைமுறை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.